ஹாய். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 6 கிலோ சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். அதுவும் வடி பிரியாணி தான் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க. மல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கை ஃபுல்லாக இருக்கிற மாதிரி மல்லி ஒரு கை, புதினா ஒரு கை, பார்த்தா இஞ்சி பார்த்தா 1 கிலோக்கு 100 கிராம், ஸோ 600 கிராம். பூண்டு பார்த்தீங்கன்னா 1 கிலோக்கு 100 கிராம், ஸோ 600 கிராம். பார்த்தா காரத்தூள் மட்டும் 1 கிலோக்கு 10 கிராம், ஸோ நான் 50 கிராம் தான் போட்டிருக்கேன் 6 கிலோக்கு. ஏன்னா கொஞ்சம் சிக்கன் 3 கிலோ போடுறதுனால கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன். ஸோ காரம் பார்த்துட்டு போட்டுக்கலாம். உப்பு பார்த்தீங்கன்னா 1 கிலோவுக்கு 40 கிராம், ஸோ 6 கிலோவுக்கு 200 கிராம் கிட்ட போடணும். ஸோ நான் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கிறேன், பார்த்துட்டு போட்டுக்கலாம். தக்காளி பார்த்தோன்னா 1 கிலோவுக்கு 350, ஸோ நம்ம 2 கிலோ போட்டிருக்கோம். தயிர் 1 லிட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். டன் போட்டு அடுப்பத்தை வச்சு ஏற்றியாச்சு. ஸோ இப்போ அரிசி மட்டும் 2 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். 2 வாட்டி வாஷ் பண்ணி ஊற வச்சாச்சு. ஸோ தண்ணியும் உலையும் பற்ற வச்சாச்சு. இது பார்த்தீங்கன்னா ஆனியன் வந்து கொஞ்சம் ப்ரௌனிஷாக மாறணும். இப்படி இருக்குங்களே, ஸோ ப்ரௌன் கலர் ஆகும்போது நான் காமிக்கிறேன். ஸோ வெங்காயம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரணும், பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் மீதி ஆட் பண்ணிக்கலாம். என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன், இதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மல்லி, புதினா, பூண்டு, காரத்தூள், உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம பண்ணுறது பார்த்தீங்கன்னா 6 kg வடி பிரியாணி 24 கேரட்டில் பண்ணுறோம். ஸோ சிக்கன் பார்த்தா 3 கிலோ தான் பண்ணுறோம். 3 கிலோ பண்ணும்போது உப்பும் காரமும் லைட்டாக குறைக்கணும். ஸோ நம்ம சேம் ரேஸாக இருந்தால் உப்பு காரம் வந்து கரெக்டாக 1 கிலோக்கு 40 கிராம் போட்டுக்கலாம். கம்மியாக போடும்போது லைட்டாக குறைச்சா போகணும். அதிகமாக போட்டால் உப்பு வைக்க ஆரம்பித்தோம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற மாதிரி வதக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு பூண்டை போட்டு அதுக்கப்புறம் தான் நான் இஞ்சி போடுவேன். ஸோ நம்ம ஸ்டைல் அப்படி தான் இருக்கும். டேஸ்ட் நல்லா இருக்கும். பூண்டு பார்த்தீங்கன்னா போட்டு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். ஸோ இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இஞ்சி ஆட் பண்ணணும். போட்டு வதங்கிட்டோம். இஞ்சி எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. ஸோ ஒரு நிமிஷம் தான். ஸோ எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அப்படியே ஒரு பொருளை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி தயிர் இப்போ பார்த்தா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு, பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ நம்ம இந்த டைமில் வந்து தண்ணி ஆட் பண்ணலாம். தண்ணி எவ்வளோன்னு பார்த்தா 1 கிலோக்கு 200 ml. ஸோ வந்து 4 லிட்டரு 200 ml ஊற்றணும். சுடத்தண்ணில் தான் தண்ணி வந்து வச்சுருக்கேன். ஸோ தண்ணி அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு விட்டுறோம். ஸோ திறந்துட்டு ஒரு வாட்டி கிண்டிக்குவோம். கிண்டிட்டு சிக்கனை போட்டுடலாம். பிரிஞ்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்க, மசாலா கழிச்சு. சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு உடனே மூடிட்டு உடனே அரிசிக்கு போயிடணும். மலையில் உப்பு எப்படி இருக்கணும், லைட்டாக சுருக்குன்னு இருக்கணும். லைட்டாக கக்கிற மாதிரி இருக்கும். உப்பும் காரம் பார்த்தோம்னா லைட்டாக சுருக்குன்னு இருக்கணும். ஸோ கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம அரிசி வந்து போட்டுடலாம். அரிசியை கொட்டிக்கலாம். லைட்டாக பேக் சைடு மட்டும் திருப்பி லைட்டாக கிண்டிக்கலாம். இப்போ அரிசியும் தண்ணி ஒரே லெவலில் வரணும். ஸோ சிதறக்கிற அரிசி அவங்கள தள்ளிட்டு வடித்த தண்ணி இருக்குங்களா, அந்த தண்ணி தண்ணியும் அரிசியும் ஒரே லெவலில் இருக்குது பாருங்கள். இந்த டைமில் தம் போட்டுக்கலாம். கரைப்பிட்டு ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் அப்புறம் ரிங்க மாதிரி கட்டிக்கலாம். இந்த வட்டாவை சுற்றி ரிங்க மாதிரி கட்டிக்கலாம். கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் அப்புறம் தம்மை உடச்சி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு.
ஸோ கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் இருக்கும். ஸோ இப்போ எடுத்து பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு சைடில் தண்ணி இருக்கான்னு செக் பண்ணிக்குவோம். சைடில் சுத்தமாக தண்ணி இல்லை. பாருங்கள் எவ்வளோ உதவியாக இருக்குது பாருங்கள். மேலே அரிசி மட்டும் துளி போட்டு ரைஸ் செம்ம சாஃப்டாக இருக்குது. அதே டைமில் பார்த்தீங்கன்னா வெந்து இருக்குது. ஓகேவா? லைட்டாக வட்டாக ஃப்ரண்ட்டு கொண்டு வந்துடணும். கொண்டு வந்து அப்படியே ஒன் சைடு கீழே இறக்கி அப்படியே சைடில் திருப்பிக்க வேண்டியதான்.